எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ மார்ச் 18 2026க்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை அடுத்த 5 நிமிஷத்துல வேகமாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, வாங்க நம்ம டாபிக்குள்ள போலாம். இது நம்ம மாநிலத்தோட பெருமை சம்பந்தப்பட்டது. அதே சமயம் தேர்வுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. அதுதான் தமிழக அகழ்வாராய்ச்சி பணிகள். கீழடி பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அங்க லேட்டஸ்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர்? 11. ஆமா, தமிழகத்தோட முக்கியமான சில இடங்கள்ல இப்போ 11வது கட்ட அகழ்வாராய்ச்சியை தொடங்க மத்திய தொல்லியல் துறை அனுமதி கொடுத்திருக்கு. இது தேர்வுகள்ல நேரடியா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட். சரி, இந்த 11வது கட்ட ஆய்வுகள் எங்கெல்லாம் நடக்க போகுது? இங்க பாருங்க. சிவகங்கை மாவட்டத்துல நம்ம கீழடி, தூத்துக்குடியில கொர்க்கை, ராமநாதபுரத்துல அழகன்குளம், அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் விருதுநகர் மாவட்டத்துல வெம்பக்கோட்டை. இந்த இடங்களை அதோட மாவட்டங்களோட சேர்த்து மேட்ச் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. வெம்பக்கோட்டையில ஒரு அரிய பொருள் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த தர்பிடோ வடிவ சாடி. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது பண்டைய தமிழகத்துக்கும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் இடையே இருந்த வலுவான வர்த்தக தொடர்புக்கு ஒரு நேரடி அத்தாட்சியா இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நேரா தேசிய அளவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அரசின் கொள்கை முடிவுகள், திட்டங்கள் இதெல்லாமே எக்ஸாம்ஸ்ல ஒரு முக்கியமான ஏரியா. இது நம்ம மத்திய அரசோட ஒரு பெரிய லட்சியம்னே சொல்லலாம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர்ற 2033ஆம் வருஷத்துக்குள்ள இந்திய மக்கள் எல்லாருக்கும், அதாவது 100% பேருக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் மாதிரி திட்டங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த இலக்கை அடைய போறாங்க. அடுத்து துல்புல் திட்டம். இது ஒரு கிளாசிக் பொறுத்துக டைப் கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி. நல்ல கவனிங்க. இந்த திட்டம் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற உலர் ஏரியில. இதோட நோக்கம் என்ன? குளிர்காலத்துல ஜீலம் நதியில படகு போக்குவரத்து தடைபடாம இருக்கிறதுக்கு தேவையான நீர் மட்டத்தை மெயின்டைன் பண்றது தான். ஸோ இடம் உலர் ஏரி, நோக்கம் படகு போக்குவரத்து. மறக்காதீங்க. இப்ப வாங்க கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் பக்கம் போலாம். சமீபத்துல என்னென்ன புது கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு, முக்கியமான சூழலியல் செய்திகள் என்னென்னு ஒரு ரவுண்டு பார்ப்போம். இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல வெண்முதுகு பாரு. ஐயூசிஎனோட பட்டியல் படி இதோட நிலைமை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அப்படின்னா அழிவின் உச்சக்கட்ட விளிம்புல இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சிக்கிம்ல லெபிடோகாம்பா சிக்கிமென்சிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய பூச்சி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா நம்ம உடம்புல செல்களோட உட்கருவுல இருக்கிற கொலஸ்ட்ராலுக்கும் மெலனோமான்னு சொல்லப்படுற ஒரு வகை தோல் புற்றுநோய்க்கும் தொடர்பு இருக்கலான்னு ஒரு புது ஆய்வு சொல்லுது. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள். உலக அளவுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது, அதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஈரான் சமீபத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணைய சோதிச்சிருக்காங்க. அதோட பேர் கொரம்ஷார் 4. இதுக்கு கெய்பர்னு இன்னொரு பேரும் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நடுத்தர தூரம் பாய்ந்து தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்த ஏவுகணையோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ரேஞ்ச் தான். எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் போய் இதால இலக்கை தாக்க முடியும். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஈரான் அவங்களோட ராணுவ பலத்தை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பாருங்க இந்தியா தன்னோட கடற்படை ராஜதந்திரத்தை எப்படி பயன்படுத்துதுன்னு. விசாகப்பட்டினத்துல நடக்கிற மிலன் 2026 அப்படிங்கிற ஒரு சர்வதேச கடற்படை பயிற்சியில நம்ம INS தரங்கிணி கப்பல் கலந்துகிட்டு இருக்கு. இந்த INS தரங்கிணி பத்தி ரெண்டு விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்னு, இதுதான் இந்தியாவோட முதல் பாய்மர பயிற்சி கப்பல். இளம் வீரர்களுக்கு கடற்பயிற்சி கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது, 2003 நாள்ல உலகத்தையே ஒரு ரவுண்ட் எடுக்கு வலம் வந்த முதல் இந்திய கப்பலுங்கிற பெருமையும் இதுக்கு இருக்கு. இப்போ கொஞ்சம் பதட்டமான ஒரு சர்வதேச நிகழ்வு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல்ல பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இதுல 400க்கும் மேற்பட்டோர் இறந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு இந்தியா தன்னோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. சரி, இப்போ ஃபைனலா நம்ம பார்த்த எல்லாத்துல இருந்தும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எதையுமே மறக்கக்கூடாத ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ரெடியா? வாங்க வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம். 1. கீழடி அகழ்வாராய்ச்சி எத்தனாவது கட்டம்? 11வது கட்டம். 2. வெண்முதுகு பாரு IUCN நிலை என்ன? மிகவும் அருகிய இனம். 3. கோரம்ஷார் 4 ஏவுகணை எந்த நாடு? ஈரான். 4. துல்புல் திட்டம் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர் உலர் ஏரி. 5. INS தரங்கிணி, இந்தியாவின் முதல் பாய்மர பயிற்சி கப்பல். இது அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க.
ஓகே, பண்டைய காலத்துல நம்மளோட வர்த்தக தடயங்கள்ல ஆரம்பிச்சு இப்போ நடக்கிற நவீன உலக மோதல்கள் வரைக்கும் பல விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். அச்சா, இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல எது ரொம்ப காலத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம். நன்றி.